ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருகர் வள்ளி திருமணம் நடைபெற்ற மாதிரி இன்னொரு திருமணம் நடைபெறுற மாதிரி ஒரு கதை. முருகர் 2 நபர்களுக்கு திருமணம் எப்படி செய்து வைக்கார் அப்படிங்கிற பார்ப்போம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பழனிமலை அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம். அங்கு மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் அருண், வள்ளி என்று இருவர் இருந்தனர். அவர்கள் இருவரும் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார்கள். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தனர். அப்போது இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் கல்லூரியில் முருகன் நாடகம் மேற்கொண்டனர். அதற்கு முன்பே இருவரும் தீவிர முருக பக்தர்கள். அதனால் இருவரும் அந்த நாடகத்தில் நடிக்க ஆசைப்பட்டனர். அருண் முருகனாகவும் வள்ளி வள்ளியாகவும் நடித்தனர். அப்போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. நாடகம் முடிந்த பின்பு இருவரும் உட்கார்ந்து பேசினார். இருவருக்கும் காதல் மலர்ந்து பின்பு இருவரும் தினமும் முருகன் கோவிலுக்கு செல்வது போன்று இருந்தார்கள். இப்படியே அருண் வள்ளி வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. இருவருக்கும் முருக பக்தி உயர்ந்து கொண்டே போனது. கல்லூரி வாழ்க்கையை இறுதிக்கு வந்தது. அப்போது இருவரும் தங்கள் காதலை வீட்டில் சொன்னார்கள். ஆனால் இருவர் வீட்டிலும் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இருவரும் முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டினார். வீட்டில் இருவரும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். அதனால் இருவரும் முருகனிடம் வேண்டி முயற்சி செய்தனர். அவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைத்தது. மிகவும் மகிழ்ச்சியாக வேலைக்கு சென்றனர். வீட்டில் சந்தோஷமாக கூற இருவர் வீட்டிலும் ஒப்புக்கொண்டனர். இருவரும் பொறுமையாக இருந்தனர். இறுதியில் அருண் வள்ளிக்கு திருமணம் நடந்தது. இவர்களது திருமணம் முருகன் கோவிலில் வைத்து நடந்தது. இருவர்கள் எல்லா சந்தோஷத்திலும் சோகத்திலும் முருகன் இவர்களுடன் இருந்தார். முருகனை முழுமையாக நம்பினால் வெற்றி நிச்சயம். பின்பு இருவரும் அவர்கள் குடும்பத்துடன் நன்றாக வாழ்ந்தனர். முருகன் இருக்க பயமே. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி கதைலாம் உங்களுக்கு பிடிச்சி திருப்பி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.